மீனத்துக்கு செட் ஆகக்கூடிய லவ் கிரீன் ஃபிளாக் ராசிகள்ல முதலிடம் பெறுவது தனுசு. ஏன்னா காலையில சண்டை, மத்தியானம் சேர்றது, சாயங்காலம் சண்டை, ராத்திரி சேர்றது, ஊரை விட்டு ஓடிடுவாங்க. இவங்க 2 பேரும் நிம்மதியா இருக்கும். மீனத்துக்கு ரெட் ஃபிளாக்னா நம்பர் 1 ரெட் ஃபிளாக் அப்படின்னாலே துலாம் தான். மீனத்துக்கும் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் ஒத்து வராது. குரு இங்க சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றதுல செட் ஆகாது. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இன்னைக்கு என்ன சார் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்? இன்னைக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸை பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த ராசி லவ்ல கிரீன் ஃபிளாக், மேரேஜில் கிரீன் ஃபிளாகும், லவ்ல ரெட் ஃபிளாக், மேரேஜில் ரெட் ஃபிளாகும் பார்க்க போறோம். இது பொதுவான கருத்து. இது எல்லா ராசி மக்களையும் குறிக்கக்கூடிய கருத்து அல்ல. பெருவாரியான ராசி மக்கள் ப்ராபபிலிட்டி 60-65% தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். விதி விலக்குகள் நாம சொல்லக்கூடிய ராசிகள்ல இருக்கு. ரெட் ஃபிளாக்னா என்ன சார்? கிரீன் ஃபிளாக்னா என்ன சார்? ரெட் ஃபிளாக்னா இந்த ராசிக்காரங்க லவ்வும் பண்ணக்கூடாது, மேரேஜும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கிரீன் ஃபிளாக்னா இந்த ராசிக்காரங்களை லவ்வும் பண்ணலாம், மேரேஜும் சூப்பரா பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஃபைன் சார். சார் அப்போ நீங்க வந்து லவ்வுக்கு இந்த இது அப்படின்னு நீங்க சொல்றீங்க, இந்த ராசிகள். இப்ப அடுத்த கேள்வி எனக்கு என்ன அப்படின்னா, அப்ப கல்யாணத்துக்கு அப்படின்றது வேற ராசிகள்? கண்டிப்பா மேரேஜ் கிரீன் ஃபிளாக்ன்றது வேற, லவ் கிரீன் ஃபிளாக்ன்றது வேற. இஸ் இட் சார்? ஆமாங்க. ஓகே. ஏன்னா நான் தான் எப்படி லவ் பண்ணும்போது இந்த ராசிகளை பார்க்குறேன், இந்த ராசிகளை தான் நான் கல்யாணமும் பண்ணிப்பேன், லவ் பண்ணா நான் கண்டிப்பா கல்யாணமும் பண்ணிப்பேன்னு இருக்கும்போது கல்யாணத்துக்குன்றது வேற ராசிகள்னும் போது, நீங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய திருமணங்கள்ல ஒரு 100 மேரேஜஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எத்தனை வந்து அந்த லவ்வே பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எத்தனை பேர் நீங்க எடுத்தீங்கன்னா தெரியும். இது மென்லயும் சரி, விமன்லயும் சரி. இந்த மேரேஜுக்கு முன்னாடி அவங்க லவ் பண்ணியிருப்பாங்க. கல்யாணம் லவ் மேரேஜ் தான் அதிகம் நடக்குது இப்போ. ஆனா அந்த லவ்வுக்கு முன்னாடி எத்தனை லவ் இருந்திருக்கு? அதுதான் உங்களோட பாயிண்ட். அதுதான் பாயிண்ட். ஃபைன் சார். அதனால காதலிச்சவங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்றது ரொம்ப ரேர் தான். ஒரு காதல்லையே, முதல் காதல்லையே நான் சொல்றது, இந்த முதல் காதல் அதே திருமணமா முடியறதுங்கிறது விரல விட்டு எண்ணிடலாம். நீங்க இன்னைக்கு வந்து ஒரு 3 காதல் 4 காதல் ஆன பிறகுதான் திருமணம்ங்கிறதுக்குள்ள போறாங்க. திருமணத்திலேயே 3 போயிட்டு இருக்குது இப்போ, இன்னும் அட்வான்ஸ்மெண்ட்டா. அதனால இப்போ நீங்க கோர்ட்லாம் எடுத்தீங்கன்னா 2வது திருமணம், 3வது திருமணம், தேர்ட் மேரேஜ்.comலாம் வந்துருச்சு. அது போயிட்டே தான் இருக்கு. ஏன் இதெல்லாம் நடக்குதுங்கிறது ஒரு தனி டாபிக். ஆனா இப்போ நம்ம பேசக்கூடியது இந்த ராசிக்கு கிரீன் ஃபிளாக் தரக்கூடிய மேரேஜ்ல கிரீன் ஃபிளாக் தரக்கூடிய ராசி. ஓகே சார். கண்டிப்பா இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து அப்படியா இதெல்லாம் இருக்குமா அப்படின்றத உங்களுக்கு யோசனையா இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ரெட் ஃபிளாக் இன் லவ், அப்புறம் ரெட் ஃபிளாக் இன் மேரேஜ், அப்புறம் கிரீன் ஃபிளாக் இன் லவ் அண்ட் மேரேஜ் பார்க்கலாமா சார்? கண்டிப்பா. இது நேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி, விழிப்புணர்வு. தவிர இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து இது எந்த ஒரு சமூக ஊடக வலைதளங்கள்லையும் பார்த்துருக்க கூடாத ஒரு கான்செப்ட். இது கண்டிப்பா நல்ல செய்தியை மக்களிடையே சேர்ந்து சேர்ப்போம். மீனம் வந்து செட் ஆகுற, அதாவது கிரீன் ஃபிளாக் இன் லவ் அப்படின்ற ராசிகள். மீனத்துக்கு செட் ஆகக்கூடிய லவ் கிரீன் ஃபிளாக் ராசிகள்ல முதலிடம் பெறுவது தனுசு. மீனத்துக்கு தனுசு, தனுசுக்கு மீனம் இல்லை. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், கடகத்துக்கும் விருச்சிகத்துக்கும். மீனத்துக்கு அடுத்து லவ்ல கிரீன் ஃபிளாக வரக்கூடிய ராசிகள் மேஷம் அண்ட் விருச்சிகம். இந்த 2 ராசியும் அண்டு தனுசும் ஒத்து போகும். மிச்சது எதுவுமே மீனத்துக்கு செட் ஆகாது. எஸ்பெஷலி சிம்மமும் மீனமும் செட் ஆகாது. அப்படி ஆணுச்சுன்னா பக்கத்தில் இருக்கவங்களாம் குழம்பி போயிடுவாங்க. ஏன்னா காலையில் சண்டை, மத்தியானம் சேர்றது, சாயங்காலம் சண்டை, ராத்திரி சேர்றது, முருகிறவங்க மண்டையெல்லாம் உருளும், கன்ஃபியூஸ் ஆகி ஊரை விட்டு ஓடிடுவாங்க. இவங்க 2 பேரும் நிம்மதியாக இருப்பாங்க. நல்லது தானே அவங்களுக்கு. சார் இப்போ நீங்க வந்து இப்போ ஒருத்தர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போற மாதிரி இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க இந்த ராசிக்கு அது ஒத்து போகுமா, ஆனா அந்த ராசிக்கு இது ஒத்து போகாதுன்னு போது ஒருத்தர் ஒரு சைடே மட்டும் தானே அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஒரு ஐடியல் சினாரியோ அப்படின்னா லவ்வா இருக்கட்டும், மேரேஜா இருக்கட்டும், 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, 2 பேரும் விட்டு கொடுக்கறது, 2 பேரும் உறவோட இருக்கிறது, அன்போட இருக்கிறது, அதானே கரெக்டு. எந்த லவ்ல, எந்த மேரேஜில் இது நடக்குதுன்னு மட்டும் சொல்லுங்களேன். இந்த மனித உலகத்தில் அது ஜப்பான்கார பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, கவுண்டமணி சார் சொன்ன மாதிரி ரஷ்யாக்கார பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, அவளுக்கு குலைக்கிறத குலைச்சே தான் தீர்வார்னு காமெடியில் சொன்னார். நான் சொல்லலை, அவர் சொன்னார். அந்த மாதிரி இல்லை ஆண்களுக்கும் வச்சுங்க. எந்த இடத்துல சமமான ஒரு இதெல்லாம் எந்த இடத்துல இருக்குது சொல்லுங்கள். சமமான லவ், சமமாக விட்டு கொடுக்குது. எல்லார் வீட்லேயும் ஒன்று அந்த புருஷன் இல்லை பொண்டாட்டி விட்டு கொடுத்து போகிறாங்க. எல்லா லவ்லையும் ஒருத்தர் இறங்கி போகிறாங்க, ஒருத்தர் ஏறி மிதிக்கிறாங்க. இதுதான் வந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது லவ் பண்ணக்கூடிய லட்ச மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க. நீங்க சொல்லுங்க நேயர்களே, நீங்க பண்ற காதல்ல உங்களுடைய திருமண வாழ்க்கையில
ஒருத்தர் மேலே ஏறி மிதிக்கிறதும் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறதும் நடக்குதா இல்லையா? கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. ஃபைன் சார். அப்போ இவங்களுக்கு ரெட் ஃபிளாக் இன் லவ் அப்படின்ற ராசிகள்? மீனத்துக்கு ரெட் ஃபிளாக்னா நம்பர் 1 ரெட் ஃபிளாக் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் வரக்கூடியது துலாம் தான் அண்டு ரிஷபம். மீனத்துக்கும் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் ஒத்து வராது. குரு இங்கே சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றதில் செட் ஆகாது. இதுதான் மேஜர் ப்ராப்ளம். அப்போ இவங்களுக்கு வந்து மேரேஜ் அது ரெட் ஃபிளாக் இன் ராசிகள்? மேரேஜ் ரெட் ஃபிளாக் மீனத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக துலாம் நம்பர் 1ல் வரும். லவ்வுக்கும் வராது, மேரேஜுக்கும் வராது. 6ஆம் இடம் எதிரியை குறிக்கிற இடம். நம்ம வீட்டு ஜென்ம விரோதியே பிடிச்சி வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி ஆகிடும். இப்போ ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே நிறைய எதிரிகள் இருப்பாங்க. பிடிச்சி வெளியிலேருந்து பொண்டாட்டியோ புருஷனையோ கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டா அது இன்னும் ரொம்ப விகரஸ் ஆகிடும். அதனால் ஏன் ஒத்து வராதுங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. துலாம் தர்மத்தை மீறாத ராசி. மீனம் வந்து தயங்கும், சஞ்சலப்படும், டெம்ட் ஆகும். மீனத்துக்கு வந்து எப்போவுமே மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் மேலே நிறைய ஆசை இருக்கும். அதை வாங்கணும், இதை வாங்கணும், இப்படி போகணும், ஃபாரின் போகணும், ஜெயிக்கணும், பணம் 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 இப்படி இருக்கும். ஸோ அதுதான் துலாத்துக்கு வந்து பணமா சி குணம் 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 குணம்னு இருக்கும். ஃபைன் சார். சார் அப்போ மீனத்துக்கு சூப்பர் கிரீன் ஃபிளாக் அப்படின்ற மாதிரியான எந்த ராசி சார் ரொம்ப கியூட் அப்புறம் டாப் நாச் அப்படின்ற கப்பெல்லாம் இவங்க பேர் வாங்குவாங்க? கண்டிப்பாக மீனத்துக்கு சூப்பர் நாட் அப்படின்னா மேஷம் தான் சொல்லணும். மேஷமும் மீனமும் செட் ஆகிடும். இது ரொம்ப ஆசைப்படுற ராசி, அது ரொம்ப வேலை செய்கிற ராசி. ரெண்டும் சேர்ந்து வேலை செஞ்சு கொடுக்கும். இது ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கிட்டே இருக்கும். ஃபைன் சார். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு அட்ராக்ஷன் அப்போ இவங்களுக்குள்ள நல்ல வந்து ஒரு ஜோடி பொருத்தம் அப்படின்னு வந்து ஜோடி பொருத்தத்துக்கு மேலே சண்டை இல்லாமல் இருக்கான்னு தான் நான் பேசுகிறேன். சண்டை இல்லாமல் போகக்கூடியதுல இது ரெண்டும் செட் ஆகும். சார் மீனம் வந்து இல்லை மீனை குறிக்கிற அந்த ஒரு ராசி தானே, அப்போ அதுவும் நீரில் தானே இருக்கும். அப்போ இந்த நீர் ராசிகள் எதுவும் வந்து மீனத்துக்கு செட் ஆகாதா? இல்லை, மீன் நீரில் இருக்கிறதுனால நீர் ராசி செட் ஆகுங்கிற சம்பந்தம்லாம் கிடையாது. மீனம்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். மீனம் ராசியில் சுக்கிரன் வந்து உச்சம் பெறுவார், புதன் வந்து நீச்சம் அடைவார். புதன் யாரு? புத்திகாரகன். அவர் நீச்சமாற ராசிக்கு புத்தி இருக்குமா? பிராக்டிக்கலா பேசுங்க. ஒரு மீன ராசி எடுத்துக்கிறோம். நான் மீன ராசிகள்லாம் புத்திக்கு இல்லாதவங்கன்னு சொல்ல வரல. பெரும்பாலானவர்கள் 65% புதன் புத்தியை கொடுக்கக்கூடியவர். அங்க நீச்சம் ஆயிட்டார்னா யோசிப்பாங்களா? கொஞ்சம் கூட யோசிக்கிற திறன் இருக்காது. பாசமெல்லாம் இருக்கும். குருவுடைய வீடுங்கிறதுனால, சுக்கிரன்றதுனால ஆசை நிறைய இருக்கும். அப்படி வாழணும், இப்படி வாழணும், பணத்து மேல தீராத போதை இருக்கும். இந்த நாளனா வெண்டைக்காய் கடைக்காரர்கிட்ட சண்டை போட்டு வாங்குறவங்கன்னா அவங்க ஜாதகத்தெல்லாம் பார்க்காதீங்க. அது மீனம் தான். கார்ல 20 லட்ச ரூபா விட்டுருவாங்க. வெண்டைக்காய் கடை விற்கிறவர்கிட்ட 4 நாளைக்கு 4 மணி நேரம் போராட்டம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேச்சர். அதுதான் மீனம். குறிப்பா சிந்து பைரவியில வர சுலக்ஷனா கேரக்டர் அதான் மீனம். என்னடா ஹஸ்பண்ட் தவறா லேட்டா வர்ற வீட்டுக்கு அவரை கண்காணிக்கணும். முதலையே பிடிச்சிருந்தா சுகாசினியோட பழகி இருக்க மாட்டார். நல்லா பழக விட்டுட்டு அவர் கீழே தண்ணி அடிச்சுட்டு விழும் போது அவர் தூக்கிட்டு வந்தா நல்ல பொண்டாட்டியா? ஜென்சி ஜென் ஆல்ஃபா அவங்களுக்கு வந்து எந்த ராசிகள் இவங்க வந்து லவ் பண்ணா கரெக்டா இருக்கும்? முக்கியமா அப்புறம் கல்யாணம், அதாவது லவ் கல்யாணம் அப்படின்றத நீங்க சொல்வீங்களா சார்? ஆமாம்மா, அருமையான கேள்வி கேட்டீங்க. லவ்வும் காதலும் கல்யாணம் என்பதும் டோட்டலி வேற சப்ஜெக்ட் ரெண்டும். இதை மக்களுக்கு ஆமாம்மா, லவ் வேற கல்யாணம் வேற. புரியுதுங்களா? தப்பாயிடாதா சார் என்ன தப்பு? பேசுனா லவ் வேற கல்யாணம் வேற அப்படின்னு? அதாவதுமா, இன்னைக்கு நடக்கக்கூடிய காதல் திருமணங்கள்ல தம்பதியர்கள் எடுத்து கேட்டிங்கன்னா 100 கல்யாணம் நடக்குது காதல் திருமணம்னு வச்சுங்க. அதில் 100ல் கேட்டிங்கன்னா 98 பேர் சொல்லுவாங்க இந்த கல்யாணம் காதல் திருமணம் தான், இதுக்கு முன்னாடி நான் காதலிச்சு தோத்து போயிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆணும் சொல்லுவாங்க, பெண்ணும் சொல்லுவாங்க. யாராவது ஒரு ஜென்சி, ஒரு ஜென் ஆல்ஃபா ஒருத்தரை காதலிச்சேன் அவங்களையே திருமணம் முடிச்சேன்னு சொன்னால் லட்சத்தில் 2 பேர் இருப்பாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது, லட்சத்தில் எப்பயுமே இருப்பாங்க. ஆனால் 99,000 பேர் 2 காதல் 3 காதல் அதுக்கு பிறகுதான் திருமணம் பண்றாங்க. இதுதான் யதார்த்த உண்மை. இதுல தப்புன்னு நீங்க எதை சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. தப்புனா ஒருத்தரை காதலிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இன்னொருத்தரை காதலிக்கிறது தப்பு. நீங்க ஜோசியர் தானே சார்? இல்ல நீங்க சைக்காலஜிஸ்ட் மாதிரி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கரெக்ட், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தப்புன்னு நீங்க எப்படி சார் சொல்றீங்க? நான் சொல்றத கவனமா கேட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்த ஈஸியாக தவறாக புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை நம்மளுடைய ஊரில் நிறைய இருக்குது. ஒரே ஒரு நேரத்தில் 2 பேரை காதலிக்கிறது தப்பு. அது தவறான விஷயம். ஒரு காதல் முறிவடைஞ்ச பிறகு, ஒரு திருமணம் முறிவடைஞ்ச பிறகு மறுமணம் செய்யணும்னு சட்டமே சொல்லுது. அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. எங்க சட்ட ரீதியா
காதல் பண்ணும்போது ஒரு காதல் முறிவடைஞ்ச பிறகு இன்னொரு காதல் பண்ணக்கூடாதுன்னு எந்த தார்மீக சட்டத்தில் இருக்கு, எந்த இந்திய அரசியல் சட்ட அமைப்பில் இருக்கு? இல்லதான். ஆனா எல்லாத்தையும் தாண்டி இங்க நமக்கு மனசாட்சின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா உங்க ரூட்லயே வரும். ஒரு காதல் ஒருத்தங்க பண்றாங்க, அந்த காதல் தோல்வி அடைஞ்சிட்டா வாழ்க்கை முழுக்க யாரையுமே கல்யாணம் பண்ணாம அவங்க தனியாவே இருந்து மரணிக்கணும்னு இருக்கீங்க. இல்ல சார், நான் அப்படி மீன் பண்ணல. அப்ப எதை தான் சொல்ல வரீங்க? இல்ல, லவ் வேற. இந்த ராசி வந்து லவ்வுக்கு பொருந்தும். ஆனா இந்த ராசி வந்து லவ்வுக்கு பொருந்தாது. கல்யாணத்துக்கு மட்டும் தான் பொருந்தும் அப்படின்றது. இது எப்படி சார் அது? அது நம்ம practical ஆ ஒட்டுமொத்த சொல்ல ராசின்னு சொல்ல மாட்டோம். நம்ம சொல்றது இந்த ராசியில் இருக்கக்கூடிய 70% பேரை சொல்லும். ஒரு 30% விதிவிலக்குகள் இருக்கும். இப்ப மிதுன ராசியை காதலிக்காதீங்க நான் சொல்றேன்னா, எல்லா மிதுன ராசியும் தப்பானவங்க நான் சொல்லவே மாட்டேன். ஒரு பெருவாரியான ஒரு கணிசமான அளவு 65% அங்க தவறு இருக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். அதனால மிதுன ராசி தப்புன்னு சொல்ல. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நம்ம சொல்ல வர இந்த ப்ரோக்ராம்ல ரெட் ஃபிளாக் கொடுக்கக்கூடிய ராசிகள்லாம் கண்டிப்பா நீங்க காதலிக்கவே கூடாது, கல்யாணமே பண்ணக்கூடாது. ஒட்டுமொத்த ராசிக்கும் அல்ல. அந்த ராசியில இருக்கக்கூடிய கணிசமான தொகையில இருக்கவங்க. ஃபைன் சார். சோ அப்போ இந்த ராசிக்கு இந்த ராசி பொருந்தாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கா சார்? எல்லாத்துலயுமே வந்து விதிவிலக்குகள் இருக்கு. ம். நம்ம வந்து விதியை பத்தி பேசலாம். விதி விலக்குகளை பத்தி நம்ம பேசல. சரி, பொருந்தாதுன்னு சொல்றீங்க. மேரேஜுக்கும் அந்த மாதிரி இந்த ராசியும் இந்த ராசியும் பொருந்தாதுமா அப்படின்றும் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அது தெரியாதனால தான் பல விவாகரத்து வழக்குகள் இன்றைய குடும்ப நல நீதிமன்றங்கள்ல காத்துட்டு இருக்கு. சார், இப்போ லவ்ன்றது வந்து ஒரு தானா வர ஒரு விஷயம் தானே. நான் போய் அவங்க கிட்ட நீங்க என்ன ராசின்னு போய் கேட்க முடியாது இல்ல சார். சுருக்கமா சொல்றேன். நீங்க ராசியெல்லாம் பார்க்கல. லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் என்ன இதுக்காக நீங்க வந்து அதை திருமணத்தை நீங்க விவாகரத்து பண்றீங்க? நான் கேட்குறேன், உங்களை வழியே கேட்குறேன். உங்க வழியில வந்து கேட்குறேங்க. நீங்க எதுக்கு நீங்க தெரிஞ்சு தான் லவ் பண்றீங்க? இதுதான் ஆண், இதுதான் பெண் தெரியும். என்னதுக்காக நீங்க குடும்ப நல நீதிமன்றத்தை விவாகரத்து பண்றீங்க? அப்படின்னா நீங்க யாரு? முட்டாளா இல்ல கெட்டவங்களா? இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் இருக்க முடியும். பொருந்தல அப்படின்றது ஒரு ஃபீல் ஆகுது அடா, இந்த ரெண்டுத்துல ஒண்ணுதானே இருக்க முடியும். பொருந்தல நீங்க ஒண்ணு அப்படின்றது- முட்டாளா இருக்கணும். சார், அப்புறம் பொருந்தல இல்லம்மா, அப்படின்றது- நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க காதலிச்சு ஒருவரை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்றீங்க. திருமணத்திற்கு பிறகு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சோ 6 வருஷம் கழிச்சோ 15 வருஷம் கழிச்சோ அவரை விவாகரத்து பண்றீங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்க முட்டாளா இல்ல கெட்டவங்களா? இது ரெண்டு தவிர மூணாவது ஆப்ஷன் இருக்க முடியாது. நீங்க சொல்றபடி பார்த்தா. எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்க வந்து சரியாயிடுவாங்க இல்லம்மா, அப்படின்னு நீங்க சொல்றபடி பார்த்தா. அதான் சார், என்னோட இதுலயே நானும் சொல்றேன் சார். எங்கேயாவது ஒரு இடத்துல இவர் மாறுவாரு, இல்ல இவங்க மாறுவாங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாம், பொறுத்துக்கிட்டு போலாம். அப்புறம் ஏன் விவாகரத்து பண்றீங்க? நீங்க தானே நம்புறீங்க மாறுவாங்கன்னு. அப்புறம் எதுக்கு விவாகரத்து பண்ணணும்? இதெல்லாம் நீங்க சொல்றதுக்காக சொல்றேன். என்னுடைய பிலாசபியில இது கிடையவே கிடையாதுங்க. காதலும் மறுபடி மறுபடி வரும். அது நியாயம். அது தவறு இல்லை. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும். அதுக்காக சொல்றேன். 2வது காதல், 3வது காதல், 4வது காதல் தப்பே இல்லை. உங்களுக்கு குற்ற உணர்ச்சி தேவையே இல்லை. ஏன் தேவையில்லை? ஒரே காதல் இருக்கும் போது தான் நீங்க பேரலல் லவ் பண்ணவே கூடாது. ஒருத்தர் உங்களை ஏமாத்திட்டாங்க, ஒருத்தர் உங்களை கைவிட்டுட்டு போயிட்டாங்க, அந்த மன உளைச்சலோடையே ஒரு மனிதன் வாழ்வதற்கு அவருக்கு அந்த ரைட்ஸும் இல்லை, ப்ரிவிலேஜஸும் இல்லை. பேசிக் ஃபண்டமெண்டல் எல்லாருக்குமே நிம்மதியா வாழ்றதுக்கான ரைட்ஸ் அத்தனை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கு. இதுல கலாச்சாரம் தலையிடவே முடியாது. அந்த கலாச்சாரத்துக்கு உரிமையே கிடையாது. முதல்ல இதை கலாச்சாரம்னு இணைக்கிறோம் பாத்தீங்களா, அது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். பயாலஜி அண்ட் கல்ச்சர் போத் டசன்ட் கோ டுகெதர். நீங்க புரிஞ்சுக்கங்க. பிசியாலஜி, பயாலஜி அண்ட் கல்ச்சர். அதுக்காக நான் வந்து கலாச்சாரத்துக்கு அகைன்ஸ்ட் எல்லாம் கிடையாது. நியாயமான மனித உணர்வுகளை இந்த சமுதாயத்துல இதை தவறுன்னு சுட்டி காட்டுறாங்க பாருங்க, அந்த எண்ணத்தை எதிர்க்கிறோம். இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா ஒரு மனிதன் காதல்லையோ திருமணத்திலேயோ தோத்துட்டா அவன் தனியா இருந்து செத்து போயிடணும். அதான் நீங்க சொல்றீங்க. மறைமுகமா குலாப் ஜாமுன் மேல வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டு அது மேல முந்திரி பூவை தூவி எல்லாம் பண்றீங்க. அப்ப சூப்பர் கிரீன் ஃபிளாக் அப்படின்ற மாதிரி எந்த ராசிகளுமே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க நிறைய குழப்பறீங்க. எப்படின்னா குழப்பிக்கிறீங்க. சூப்பர் கிரீன் ஃபிளாக்ன்றது நியர்லி பாசிபிள்னு சொல்றோம். அதாவது இந்த ராசியும் இந்த ராசியும் இணைந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்றோம். 65-70% நல்லா இருக்கும்னு சொல்றோம். 30% இதே ராசியில உள்ளவங்க சேர்ந்தாலும் ஃபெயிலியர் ஆனவங்களும் இருப்பாங்க. அதான் நம்ம சொல்ல வரோம். சமுதாயத்துல இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மிடில் ஏஜ் பீப்புள், எஸ்பெஷலி 30லேருந்து 50 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வு. எல்லாருக்கும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், முக்கியமா ஆண்கள் 2 பேருக்குமே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. காதல்ல தோத்துட்டாலோ கல்யாணத்துல தோத்துட்டாலோ நம்ம இன்னொரு ஆணையோ பெண்ணையோ பார்க்கலாமா? அது கரெக்டா
என்கிற கேள்வி மறைமுகமா சப்ரஸ்டு எமோஷனா வெளியில வேற வேற விதமா கெடுதலா வெளியே வருது. சமுதாய கட்டமைப்புன்றத வந்து ஒரு இது இருக்கும். என்ன சமுதாய கட்டமைப்புன்னு சொல்லவே மாட்டீங்க, டெர்மினாலஜி மட்டும் சொல்றீங்க. நான் எவ்வளவு தெளிவா பேசுறேன், நான் எல்லாத்தையும் புட்டு உடைச்சு கிளீனா பீஸா பேசுறேன். நீங்க என்ன சமுதாய கட்டமைப்புன்னு சொல்ல மாட்டோம். என்ன கட்டமைப்பு? கட்டமைப்புங்கிறது எதுனா சமுதாயத்துக்காக தானே அந்த கட்டமைப்பு. சமுதாயத்தில் இருக்கிறவன் 5000 பேர் இருக்கான், அதுல 4500 பேர் செத்து போயிட்டான். 500 பேர் கட்டமைப்பு இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? அதனால கட்டமைப்புங்கிறது மனிதன் வாழ்க்கைக்கு காலம் மாறும் போது அதோடைய நேரமும் நிழலும் சூழலும் மாறும். ஃபைன் சார். இப்போ நீங்க சொல்ற இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் வந்து மக்கள்கிட்டயே நம்ம விட்டுடலாம். இப்போ சுருக்கமா ஒரு கேள்வி சொல்லி முடிக்கிறேன். 1980கள்ல எப்ப எல்லாரும் தூங்க போவாங்க தமிழ்நாட்டுல? இரவு எத்தனை மணிக்கு தூங்க போவாங்க? 7:30 மணிக்கு பெட்டுக்கு போயிடுவாங்க. 7:30 மணிக்கு டிவியில செய்திகள் வரும். சோபனா ரவின்னு வாசிப்பாங்க, வரதராஜன் வாசிப்பார் தூர்தர்ஷன்ல, தமிழ் செய்திகள் வாசிப்பாங்க. அதோட எல்லாம் தூங்க போயிடுவாங்க. 8 மணிக்கு 8:30 மணிக்கெல்லாம் கொரட்டை சத்தம் கேட்கும், ரோடே ஜில்லோன்னு இருக்கும். இன்னைக்கு போய் 8:30 மணிக்கு பாருங்க. சார் 8:30 மணிக்கெல்லாம் எப்படி சார்? அதுதான் நடந்தது. கேட்டு பாருங்க. 80s மில்லினியல் கிட்ஸை கேட்டு பாருங்க. 8:30 மணிக்கு டோட்டல் சிட்டி அப்படியே இதுக்கு போயிடும். 9 மணிக்கெல்லாம் தண்ணி அடிக்கிறவங்க மட்டும் அங்கங்க 1-2 பேர் பார்க்கலாம், ரிக்ஷா ஓட்டுறவங்கள பார்க்கலாம். இதுதான் 80களுடைய வாழ்க்கை. இப்ப சொல்லுங்க, 40 வருஷம் கழிச்சு இன்னைக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு தூங்குறாங்களா? 8:30 மணியை விட்டுடுங்க. 9:30, 10:30, 11:30, 12:30, 1:30, 2:30 போய் அண்ணா நகரில் பாருங்க. அண்ணா நகரில் 1:30 மணிக்கு போங்க. எத்தனை உணவு விடுதியில் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு, காஃபி சாப்பிட்டுட்டு உட்காந்து தன் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இது ஜாலின்னு நினச்சிக்கிட்டு இப்போ ஹெல்த்தை விட்டு 40 வயசுல சம்பாதிச்ச சொத்தெல்லாம் ஹாஸ்பிட்டலில் விடுறதுக்காக காத்திருக்கக்கூடிய எத்தனை யூத் இருக்காங்க தெரியுமா? ஜென் சி அண்ட் ஜென் ஆல்ஃபா. ஃபைன் சார். ரொம்ப அழகா எல்லா ராசிகளுக்கும் எது பொருந்தும் எதுவும் பொருந்தாது, முக்கியமாக லவ் அண்ட் மேரேஜ் இந்த மாதிரி யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் கூட நிறைய கேள்விகள் ஆரம்பத்தில் ரொம்ப டவுட்ஸ் எல்லாம் வந்து கேட்டேன். ரொம்ப அழகாக எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்கள் நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கும் உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.